நீங்கள் தான் ஒருங்கிணைக்குன்னு சொல்கிறீங்களா தான் கட்சியை நீக்கினீங்கன்னா அவர் அப்புறம் நான் வீட்டில் போய் படுத்து கிடப்பாரா சொல்லுங்கள். ஒருங்கிணைக்கணுங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் அவர் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைந்தால்தான் மீண்டும் அம்மாவின் ஆட்சி வர முடியுங்கிற. ஏன்னா 21 தேர்தலில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். 24 பாராளுமன்ற தேர்தலில் திமுக தமிழ்நாட்டில் 39 தொகுதிக்கும் வெற்றி வாகை சூடியதற்கு யார் காரணம் என்பது உங்களுக்கு தெரியும். யார் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறியது என்பது தெரியும். அதனால செங்கோட்டையன் எனக்கு தெரிஞ்ச புரட்சி தலைவர் காலத்திலேருந்து உள்ள ஒரு மூத்த நிர்வாகி. அவருக்கு இணையான மூத்த நிர்வாகி அண்ணன் முத்துசாமி இப்ப திமுகவுக்கு போயிட்டார். அதனால தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் இன்றைய வரைக்கும் சட்டமன்றத்திலும் இருக்கக்கூடிய ஒரு மூத்த நிர்வாகி அவர் ஒருங்கிணைப்பு என்பது எல்லோரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்றதுதான் அவருடைய கோரிக்கை. எல்லாரையும் ஒருங்கிணைக்கணுங்கிறதுக்காக அவர் எங்களை எல்லாம் சந்தித்ததே ஏதோ பஞ்சமா பாதத்தில் ஒன்று மாதிரி அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அவர் என்ன வீட்டில் போய் போர்வை பற்றி படுத்துக்கணுமா இல்ல விவசாயத்தை பார்க்கணுமா என்ன நினைக்கிறீங்க நீங்க கேட்குறீங்க. அதனால அவர் மிக வருத்தத்தோட தானே அன்னைக்கு கோயம்புத்தூர்ல தானே சொன்னாரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக நான் இருந்த கட்சியை விட்டு என்னை நீக்கி விட்டார்கள், எனக்கு கொடுக்கப்பட்ட பரிசு. அதனால நல்லா தீர யோசித்து விட்டு தான் அவர் தவேகாவுக்கு சென்றிருக்கிறார். ஒரு அரசியல் இயக்கத்தில் ஆக்டிவா இருந்தவரை அவர் நீக்கப்பட்டது பிறகு, அதாவது அவருடைய கோரிக்கை என்பது அவருக்கு பதவி வேண்டும்னோ இல்ல அவருக்கு பொதுச் செயலாளர் பதவி வேணும்னோ இல்ல அவர் முதலமைச்சர் வேட்பாளர்னோ கேட்கல. எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் வெற்றி பெற முடியும். ஏதோ ஒரு வட்டாரத்தில் வெற்றி பெற்றால் மாத்திரம் போதாது. தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் அம்மாவின் கட்சி ஜெயிக்க வேண்டும் என்றால், வெற்றி பெற வேண்டும் என்றால் அதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும்னு சொன்னார். அதுக்காக அவர் வெளியேற்றப்பட்ட பிறகு, அவருக்கு கொடுமை எழுந்த பிறகு அவர் இன்னும் இயேசுநாதர் சொன்ன மாதிரி இந்த கண்ணத்தில் அரைஞ்சா அந்த கண்ணத்தை காமிக்கணுங்கிறது அதுக்கு ஒருத்தானவங்க கிடையாதுங்கிறதுனால அவர் தனது வழியில் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் சில பேர் ஊடகத்தில் எல்லாம் டிடி விஜயநகரன் தான் நாங்கள் அனுப்பி வச்சிருக்காருன்னு சொன்னாங்க. அது மிக மிக தவறு. ஏன்னா அது அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை அவமதிப்பது போலாகும். நான் பள்ளி மாணவனாக இருந்த பொழுதே அவர் எம்எல்ஏவாக இருந்தவர். 72 எனக்கு 9 வயசு தான். ரொம்ப ஒரு மூத்த நிர்வாகி தீர ஆலோசித்து யோசித்த பிறகுதான் அந்த முடிவு எடுத்தாரு. அதை போய் நான் அவரை அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்வது அவரை அவமதிப்பது போல ஆகும். அதே மாதிரி இங்க கொங்கு மண்டலத்தில் வந்திருக்கிறதுனால கோயம்புத்தூர்ல சொல்றேன், என்டிஏ விட்டு நான் வெளியேறியதற்கான காரணம் எல்லாருக்கும் தெரியும். ஒருவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவருக்கு எதிராகத்தான், அவர் செய்த துரோகத்திற்கு எதிராகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமே உருவானது. அந்த நேரத்தில் நண்பர் அண்ணாமலை எனக்கு அரசியலை தாண்டி நல்ல நண்பர். அவர் தூண்டிதான் நான் வெளியேறினேன் என்று சொல்வதும் மிகவும் வருந்தத்தக்க ஒன்று. அது போன்ற இப்பயும் அவர் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் என்ன தொலைபேசியில் தொடர்பு கொள்றப்பெல்லாம் மீண்டும் நீங்கள் என்டிஏ கூட்டணிக்கு வர வேண்டும் என்றுதான் அவர் எனக்கு நட்பு ரீதியாக கோரிக்கை வைப்பாரே தவிர அவர் ஒன்றும் தூண்டிவிடக்கூடிய நபரும் அல்ல, இன்னொருத்தர் சொல் பேச்சை கேட்கக்கூடியவன் அல்ல நான் என்பது எல்லோருக்குமே தெரியும். அதனால அது போன்ற கருத்துக்களை ஊடகங்கள்ல விதைக்க வேண்டாம். தேவையற்ற அது ஒரு வருத்தத்தை தருகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.